டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியினுடைய ஐடிஓ பகுதியில் அமைந்திருக்கும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் சுமார் 3 மணி அளவில் தீ பற்றியது. அதனை அடுத்து தற்போது அந்த தீயை வேகமாக பரவிய தீவை தற்போது அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 21 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடுமையான ஒரு புகை மூட்டம் அந்த பகுதி முழுவதுமே நிலை வருவதை அடுத்து போக்குவரத்தில் மாற்றங்களையும் தற்போது டெல்லி காவல்துறை செய்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தானது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்த விசாரணையும் தற்போது டெல்லி காவல்துறையானது தொடங்கி இருக்கிறது. வருமான வரித்துறையினுடைய அந்த கட்டிடம் அமைந்திருக்கும் பகுதி என்பது டெல்லி காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கும் பகுதியாகும். மிகவும் பல்வேறு முக்கிய அலுவலகங்கள் அந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக தற்பொழுது போக்குவரத்து மற்றும் பாதுகாப்புகளும் அங்கு பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த தீயானது கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக தற்பொழுது தீயணைப்பு வாகனங்கள் அதனை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் அதிக அளவில் தீ பற்றியதன் காரணமாக சற்று தாமதமாகத்தான் அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் தீயணைப்புத்துறை வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லியினுடைய கமிஷனர் காவல்துறை தலைமை அதிகாரி உள்ளிட்ட அனைத்து முக்கிய தலைவர்களுமே அந்த பகுதிக்கு தற்பொழுது விளைந்து அங்கு எதனால் இந்த விபத்தானது ஏற்பட்டது, எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டது, யாருக்கேனும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அந்த கட்டிடத்திலிருந்து ஊழியர்கள் அனைவருமே பெரும்பாலானோர் வெளியேற்றப்பட்ட நிலையில் ஒரு சிலர் மேலே சிக்கியிருக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் நிலை வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது வரை யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது டெல்லியினுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணை என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக இந்த தீயை அணைக்கும் பணியிலும் தற்போது தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.